ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம ட்ரேடிங்கில் ஒரு பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஈவன் வந்து ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு கூட வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஹ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸை சூஸ் பண்றது? ட்ரேடிங்லயோ இன்வெஸ்டிங் டைப்லயோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம ட்ரேடிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த அளவுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சுன்னா எது கரெக்ட், எது தப்பு, எந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரேடிங்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா நீங்க பிகினரா வந்து பார்க்கும்போது. ஆனா இந்த எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க ஒரு மெத்தடா ஒரு கிளாசிபிகேஷனா கேட்டகரிஸா பிரிச்சீங்க அப்படின்னா மூணே மூணு கேட்டகரிஸ்குள்ளேயே இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அடங்கிரும். ஸோ இந்த கேட்டகரிஸ் என்ன, இதோடைய இந்த 3 கேட்டகரிஸா நம்ம ஏன் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே பார்க்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து மாறிடும், அந்த பர்செப்ஷன் வந்து மாறிடும். அதனால வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் இதை சொல்றேன். இப்போ இந்த 3 கேட்டகரிஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுக்கோ. நம்ம ட்ரேடிங் சிஸ்டம்ஸ், இப்போ இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல ஒரு ஜென்ரலாவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணும்போதும் சரி, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போதும் சரி, இதை மூணே மூணு கிளாசிபிகேஷனா நம்ம பிரிக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ட்ரெண்ட் ஃபாலோவிங், ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் ரிவர்ஷன். மீன் ரிவர்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இது ஒரு கேட்டகரியா நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல். ஸோ இந்த ரிவர்சல் அப்படிங்கிறத ஒரு மெத்தடா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஒரு மெத்தடுக்குள்ளேயே நமக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்துடும். இதுல வந்து அல்காரிதமிக்னு சொல்லி ஒரு அல்காரிதமிக் ட்ரேடிங் சொல்லுவாங்க இல்லையா, கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம கோடிங் பண்ணி நம்ம பண்றது வந்து இந்த 3 ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம கோடிங் பண்ணி பண்ண முடியும். ஆனா ஒரு அல்காரிதமிக் ட்ரேடிங்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பேஸ்டாகவும் நிறைய வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஹியூமன்ஸ்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நீங்க கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதுல வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வெறும் கம்ப்யூட்டருக்காக மட்டுமே வந்து ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது வந்து ஹியூமன்ஸ்னால ஃபர்ஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால வந்து நம்ம அந்த இதை விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிலையும் பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் நம்ம இந்த 3 வகையா பிரிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இன்க்ரீஸ் ஆகும், திருப்பி டிக்ரீஸ் ஆகும், திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஆனா இந்த எப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்தாலுமே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட்ல போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிலேஷன்ஸ் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரலாம், ரீட்ரேஸ்மெண்ட் வரும், ரிவர்சல்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது எல்லாமே விட்டுட்டு நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ரொம்ப நாளா இல்ல ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இந்த ட்ரெண்ட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் என்னங்கிறது இப்போ இப்போ இது எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம்னா, நமக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். நான் வந்து ஜென்ரலா இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்னா என்ன, ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்குள்ள வருது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜஸ்ட் அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கலாம். நான் எப்படி அப் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போறேன், என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் மெட்டானா நான் வந்து அப் ட்ரெண்டோ இல்ல டவுன் ட்ரெண்டோ நான் சொல்ல போறேன். ஸோ அதை நான் எப்போ வந்து என்ட்ரி ஆக போறேன், எப்போ எப்படி நான் ஃபாலோ பண்ண போறேன், எக்ஸிட் ஆக போறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் மாறும். ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து அது ட்ரெண்ட் ஃபாலோவிங்குள்ள தான் வரும்.
ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சிம்பிளா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதுல வந்து எக்ஸிட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலோ இல்ல குறிப்பிட்ட நம்மளுடைய டார்கெட் வந்து 1:3 1:4 அந்த மாதிரி கூட வச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ட்ரெண்ட்ல அப்படியே நம்ம டைரக்ஷன்ல ஃபாலோ பண்றது மட்டும்தான் ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொதுவா இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து என்ன ஒரு நேச்சர் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரேடிங் சிஸ்டம் என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டம்ல வந்து வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப லோவா இருக்கும். வின் ரேட்னு சொல்லுவோம் இல்லையா, வின்னிங் ரேஷியோ, அதாவது வின் ரேட் வந்து லோவா இருக்கும். இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ட்ரேட்ல 7 ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7 ட்ரேடுக்கு மேல கூட லாஸ் ஆகலாம். ஒரு 3 ட்ரேடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங்ல வின்னிங் ரேஷியோ வந்து இந்த நிலைமையில இருந்தாலும், ஆனா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல பாத்தீங்கன்னா இந்த 3 ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த 3 ட்ரேட் இப்போ எக்ஸாம்பிள் இந்த 7 ட்ரேடும் சேர்ந்து 7 இன்ட்டு ஒரு 100 ருபீஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா 700 ருபீஸ் வந்து லாஸ் ஆகும். இப்போ இதுவே இந்த 3 ட்ரேடு ப்ராஃபிட் வருது பாத்தீங்களா, அந்த ப்ராஃபிட் வந்து ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணி வரதுனால அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பயர் ஆகியோ இல்ல ரிவர்சல் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றதுனால இதுல வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து என்டையர் இந்த 7 ட்ரேடுடைய சின்ன சின்ன லாஸ் தான் வரும். 7 ட்ரேடும் அந்த 7 ட்ரேடுடைய சின்ன சின்ன லாஸையும் என்டையரா கேப்சர் பண்ணி லாஸை வந்து ரெக்கவரி பண்ணி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராஃபிட்ல கொண்டு வந்து நிறுத்தும். இந்த 3 ட்ரேட்னாலும் ஒரு ட்ரேடே வந்து 1:5 யாரு 1:6 இந்த மாதிரி வந்துடும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். அப்ப 3 ட்ரேட்னாலே உங்களுக்கு 1500 ருபீஸ் வந்துடும். ஸோ நீங்க வந்து 7 ட்ரேடு நீங்க லாஸ் பண்ணதுமே வந்து 700 ருபீஸ் தான் வரும். ஆனா ஒரு 3 ட்ரேட்லயே வந்து உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ அதனாலதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஹையா இருக்கும் இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டம்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டத்துடைய நேச்சர். இதுவே நீங்க மீன் ரிவர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மீன் ரிவர்ஷன் மெத்தடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மீன் ரிவர்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு அசட் கிளாஸா இருந்தாலும் சரி, இந்த அசட் கிளாஸோடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து பையருடைய டிமாண்ட்னால கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ கண்டினியூஸா பை நடந்துட்டே இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ண உடனே அங்கிருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். கரெக்ஷன் சொல்லலாம், ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு புல் பேக்னு சொல்லலாம். இந்த மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா திருப்பியும் எகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்திருப்பீங்க. எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது. ஒரு இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் போகும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு நடுவுல ஈக்குலிபிரியம், அதாவது வந்து ஹையஸ்ட் அப்ஸ் இதுதான், இது வந்து ஹையஸ்ட் அப்ஸ், இது வந்து லோயஸ்ட் லோ இல்லைங்களா? இது வந்து இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல எக்ஸாக்டா நீங்க வந்து ஈக்குலிபிரியம் லைன் வந்து வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த லைன் தான் மீன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். மீன் அப்படின்னு சொல்லுவோம், மீன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது வந்து எல்லாத்தையும் கூட்டி டோட்டலா ஆவரேஜா நம்ம எல்லாத்த டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸோடைய நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லைங்களா? எல்லாத்தோடைய ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் லைன் அப்படிங்கிறதுல எப்பவுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆவரேஜை தாண்டி எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு திருப்பியும் வந்து அந்த ஆவரேஜுக்குள்ளேயே வரும். ஆனா மார்க்கெட் வந்து ஓவராலா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். ஆனா இந்த கண்டிப்பா இந்த ஒரு ரிவர்சல், இந்த மீன் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் பில்டு பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து மீன் ரிவர்ஷன் சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நாள் கண்டினியூஸா ஒரு 4 டேஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்லயே 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகும்போது ஒரு ரிவர்சல் ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இதை வந்து ரிவர்சல்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் ஆவரேஜுக்கு வந்து வரும். இது வந்து நேச்சர்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபார்ம்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேட்ஸ்மேனோ பவுலரோ ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மீன் ஆவரேஜ்ல டச் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்களுடைய ஆவரேஜுக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பேட்டிங் ரேட் வந்து ஒரு ஒரு 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 1க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திருப்பி அவங்க வந்து அந்த 1க்கு மேல வந்து அந்த ஹையஸ்ட் ஆவரேஜா அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க இதுக்கு ப்ரீவியஸா. ஸோ அந்த ஆவரேஜ்ல டச் ஆவாங்க. ஒன்ஸ் ஒரு ஹையஸ்ட் டச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எகெயின் வந்து அந்த ஆவரேஜ்ல இருந்து திருப்பி கீழே வருவாங்க.
ஸோ இவங்களுடைய அந்த மீன் ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த லெவலை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போறாங்களோ இல்ல டவுனா போறாங்களோ திருப்பியும் அது ஆவரேஜுக்கு வரும். இது நேச்சர்ல எல்லா சிஸ்டம்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு ரிவர்சலா கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து மீன் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரிவர்சல் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்ப இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்த இடத்துல நிறைய மீன் ரிவர்சன் அந்த கான்செப்டை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா ட்ரெண்ட் வந்து என்ன ஆகுது? சேம் தான். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் மட்டும்தான். ஆனால் ரிவர்சல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா, ரிவர்சல் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் கிரியேட் ஆகி திருப்பி எகைன் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி திருப்பியும் ஒரு அப் மூவ் கொடுக்கும். எகைன் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் ஆகும், திருப்பி ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ எகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு மார்க்கெட் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா திருப்பி அப் மூவ் கொடுக்கும்னு நினைப்போம். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப் மூவ் ஆயிட்டு திருப்பியும் வந்து அதோடைய ஸ்டாப் லாஸ், அதாவது அதோடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதை வந்து எகைன் பிரேக் பண்ணிடும். இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரே மாதிரி நமக்கு வந்து ஒரு லைன்குள்ள போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள போயிட்டு இருக்கு. பாட்டம்ல வந்து ஒரு டைகனலா ஒரு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து உடைச்சு திருப்பியும் மார்க்கெட் வந்து கீழே வரும். எகைன் அது மேல வந்தாலும் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைச்சு அந்த லைன்ல இருந்து எகைன் வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து அந்த டைரக்ஷனையே ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் அப்படியே ஆப்போசிட் வந்து அப்சைட் ட்ரெண்டுக்கு. ஸோ டவுன் சைட்ல வந்துட்டு இருக்கும்போது எகைன் வந்து மார்க்கெட் வந்து அப்சைட்ல பிரேக் ஆகி ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா இதை வந்து ரிவர்சல் சொல்லுவோம். ஆனா இந்த ரிவர்சல் நடந்துக்கும் போதும் சரி, ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் போதும் சரி, இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாகும் போதும் சரி, இந்த ரெண்டுலயுமே மீன் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் மீன் ரிவர்சலையும் நம்ம வந்து ரிவர்சலையும் பிரிச்சு வைக்கிறோம். சோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக்குள்ளதான் உங்களுடைய என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே வரும். சோ இந்த மீன் ரிவர்சனுடைய நேச்சர் ஆஃப் சிஸ்டம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மீன் ரிவர்சனுடைய சிஸ்டம் வந்து என்ன நமக்கு ரிசல்ட் கொடுக்கும்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் ரேஷியோ ஹையா இருக்கும், வின் ரேஷியோ ஹையா இருக்கு. அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து லோவா இருக்கும். ஸோ இப்போ 10 ட்ரேடு நம்ம அதே இதுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் வந்துடும். 7 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ஆனா 3 ட்ரேடு வந்து லாஸ் வரும். ஆனா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸோ இந்த 3 ட்ரேடு லாஸ் வருது பாத்தீங்களா, இந்த 3 ட்ரேடு லாஸ் வர்றது வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப நீங்க இந்த 7 ட்ரேடு சேர்ந்து நீங்க எடுத்த ப்ராஃபிட்டும் இந்த 3 ட்ரேடு சேர்ந்து லாஸ் ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வராது. ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்காவே இந்த 7 ட்ரேட்ல நீங்க இந்த ப்ராஃபிட் பண்ணீங்க இல்லையா, அது வந்து ஈக்குவலா இந்த மாதிரி வராது. அதாவது 1:5 அந்த மாதிரிலாம் வராது. 1:1, 1:1.5 ஆர் 1:1 கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து 10ல 7 ட்ரேடு ப்ராஃபிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரேடு 100 ரூபா ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா 7 × 100 700. இதுவே 3 ட்ரேடு லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா லாஸ் ஆகும்போது 1:1 தான் லாஸ் ஆவீங்க இந்த மாதிரியான மீன் ரிவர்ஷன்ல. அப்போ வந்து 3 × 100 300. ஸோ 300 ரூபா லாஸ் பண்ணுவீங்க, 700 ரூபா ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அப்ப நெட்டா நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய அந்த லாஸ் வின் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். இதுதான் வந்து மீன் ரிவர்ஷன்ல பொதுவாகவே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். இது ஏன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ராட்டஜில நீங்க இந்த கான்செப்ட், இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்றோம், அதனாலதான் நமக்கு வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. ஸோ பெரிய லெவல்ல ப்ராஃபிட் வரும். ஆனால் அந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு போகலை அப்படின்னா நமக்கு அடிக்கடி சின்ன சின்ன லாஸ் வரலாம். அந்த ட்ரெண்டை எகைன் அண்ட் எகைன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி லாஸ் ஆகுது பாத்தீங்களா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்ல. ஸோ 7 ட்ரேடு லாஸ் ஆகுது அப்படின்னா உடனே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி கேபிட்டல் அலோகேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த ட்ரேடிங் உடைய சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கேபிட்டல் அலோகேஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுவே மீன் ரிவர்ஷன்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி ப்ராஃபிட் வரும், ஆனா லாஸும் வந்து அடிக்கடி வரும். ஆனா ஓவரால் நீங்க வின்னிங் பண்ணக்கூடிய அந்த வின்னிங் ட்ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
ஸோ அதனால இந்த மாதிரி சிஸ்டம்ல நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கம்மியா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டைப்ல ட்ரேட் எடுக்கும்போது நீங்க போய் இன்னொரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணி அவங்க எப்படி பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படி அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில வராதா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இதோடைய மெத்தட் வேற, அதோடைய மெத்தட் வேற, இதோடைய நேச்சர் வேற, அதோடைய நேச்சர் வேற. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருப்பீங்க. இது வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துடும். இதுவே நீங்க வந்து ரிவர்சல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரிவர்சலை நம்ம கேப்சர் பண்றோம். ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது அப் ட்ரெண்டோ லோ டவுன் ட்ரெண்டோ, ஆனா புது ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு ட்ரெண்டை உடைச்சுதான் ரிவர்சல் ஆகுது. அப்ப புதுசா இன்னொரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த புது ட்ரெண்டை நம்ம ரெண்டு விதமா கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒண்ணு வந்து நியூ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். இதுவும் ட்ரெண்ட் ஃபாலோவிங்ல வந்துடும். ஸோ நியூ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து கஸ்டமைஸ்டான ஒரு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து நம்ம செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 நான் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ரிவர்சல்ல மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஆனா 1:2ல வெளியே வந்துருவீங்க. ஸோ இதோடைய வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவுமே வின்னிங் ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோல நம்ம கஸ்டமைஸ்டா செட் பண்றதுனால நமக்கு வந்து இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவே ட்ரெண்ட் ஃபாலோவிங் பண்ணீங்கன்னா அந்த புது ட்ரெண்ட் உருவாகிற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த ப்ரீவியஸ் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து இன்னொரு மெத்தடும் நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் ஃபாலோவிங் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா 1:2 ரேஷியோல நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா ப்ரீவியஸா இருந்தக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்காம ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் அது வந்து ரிவர்சல் ஆகிற வரைக்கும் அந்த நியூ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் வந்து ப்ரீவியஸான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆகலாம். ஆனா அப்படி அந்த இடத்துல எக்ஸிட் ஆகும்போது கூட இந்த 1:2 ரேஷியோல வருதா இல்ல 1:3 ரேஷியோல வருதா இது என்ன அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணும். இல்லைன்னா நீங்க வைக்கக்கூடிய டார்கெட் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 1:1க்கு நீங்க கம்மியா போகக்கூடாது. 1:1 ஆர் 1:2ங்கிறது மினிமம் இருக்கணும். 1:2ங்கிறதாவது அட்லீஸ்ட் மினிமம் இருக்கணும். ஏன்னா அது கம்மியா போனீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு லாஸ கொடுத்துரும். ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த ரிவர்சல் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு ட்ரெண்ட் உருவாகுது அப்படின்னா அந்த ட்ரெண்டை வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பெரிய லெவல் கேப்சர் பண்றதா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அதுவுமே வந்து நீங்க என்டையரா அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ற வரைக்கும் நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ இது ட்ரெண்ட் ஃபாலோவிங்க்கும் பொருந்தும், இல்ல இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் புது ட்ரெண்டை ஃபாலோ பண்றதுக்கும் பொருந்தும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ மொத்தமாவே நம்ம கிட்ட 3 விஷயம் தான் இருக்கு. நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.